நேற்று முதல் புனித நீர் தெளிக்கப்பட்டு தமிழ் தேசிய கட்சியாக மாறிவிட்டது இபிடிபி கட்சி. இனி அவர்கள் வீட்டு சின்னத்தில் போட்டியிடலாம். அவர்கள் நேற்று முதல் தமிழ் தேசிய கட்சியினர் என்று அழைக்கப்படுவர். இவ்வாறுதான் போய்கொண்டிருக்கின்றது தற்போதைய அரசியல் சூழ்நிலை. இன்று அனைவரும் பேசுகின்ற விடயம், தமிழரசு கட்சியின் பதித்தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் அலுவலகத்துக்கு சென்று அதற்கு பின்னராக டக்ளஸ் சிவானந்தாவுடன் இணைந்து மக்கள் ஜனநாயக கட்சியின் அலுவலக வாசலில் வைத்து ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கின்ற போது அவர்களிடம் நாங்கள் ஆதரவு கோரியிருக்கின்றோம் என்று CVK சிவஞானம் அவர்கள் கூறியிருந்தார். அதே போல நாங்கள் இது தொடர்பாக யோசிக்கின்றோம் என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் தெரிவித்திருந்தார். இன்று இப்படி போய்கொண்டிருக்கிறது இந்த அரசியல் சூழ்நிலை. மறுபக்கம் பார்த்தால் கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினருடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணியிலும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இருக்கின்றார். அவரை கடுமையாக எதிர்த்திருந்தார் கடந்த காலத்தில் கஜேந்திரகுமார் அவர்கள். அதை தவிர ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற சந்திரகுமாரையும் அவர்கள் அந்த கூட்டணியிலே வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லுகின்ற கட்சிகள் எல்லாம் அவர்கள் சுயநலம், பணம், அதிகாரம் இதுதான் அவர்களுக்கு வேண்டுமே தவிர மக்களின் நலன் சம்பந்தமாக எந்தவித அக்கறையுமே இல்லை என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் எடுத்து காட்டுகின்றது. இது தொடர்பாகத்தான் விரிவாக ஆராய போகின்றோம் இந்த தொகுப்பில். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் முடிவடைந்ததன் பின்னர் எந்தெந்த சபைகளை யார் யார் கைப்பற்றுவது என்கின்ற போட்டி அதிகரித்திருக்கிறது. அதற்கு ஏற்றால் போல் ஒவ்வொரு சபைகளையும் கைப்பற்றுவதற்காக மாறி மாறி கட்சிகள் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படியாவது சபைகளை கைப்பற்றி விட வேண்டும், எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் அந்த சபைகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று பதவி முகம்தான், வேற ஒன்றும் இல்லை, பதவி முகத்துக்காக அடிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலை தேர்தலெல்லாம் நடந்து முடிந்து விட்டது. பல கட்சிகள் போட்டியிட்டு இருந்தன. அனைவரும் பல ஆசனங்களை பெற்றிருந்தார்கள். இந்த நிலையில் தான் யார் யார் என்கின்ற பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் பார்த்தீர்கள் சொன்னால் வவுனியா வெண்கல செட்டிகுளம் பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கு தமிழரசு கட்சி ஆதரவு அளிக்கின்றது. அதே போல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் ஆதரவு அளிக்கின்றது. அது தொடர்பாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இவ்வாறு ஆதரவு அளிப்பதற்கு முடிவு செய்யப்பட்டிருப்பதாக. அதே போல அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இணைந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கின்றது. அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பதை தாண்டி தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இணைந்திருக்கின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் அனைவரும் தற்பொழுது கொள்கைகள் எல்லாம் மாறி நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதன் உச்சகட்டமாகத்தான் நேற்றைய தினம் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் அலுவலகத்திற்கு தமிழரசு கட்சியின் பதித்தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் சென்றிருந்தார். அதாவது தங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று கேட்பதற்காக. அது தவிர ஏற்கனவே சித்தார்த்தன் தன்னிடம் பேசியதாகவும், அதாவது தங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு பேசியதாகவும் டக்ளஸ் சிவானந்தா சார்பிலே தெரிவிக்கப்பட்டது. டக்ளஸ் சிவானந்தாவும் அதனை குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறுதான் போய்கொண்டிருக்கிற நிலையத்தான் திடீரென அலுவலகத்துக்கே சென்று விட்டார் CVK சிவஞானம் அவர்கள். CVK சிவஞானம் தன்னிச்சையாக போவதற்கான வாய்ப்பில்லை. எப்படியோ சுமந்திரன் சொல்லித்தான் அவர் போயிருக்க வேண்டி இருக்கும். சுமந்திரனை கேட்காமல் அவர் எதையுமே செய்ய மாட்டார் என்ற அந்த பதவிக்கு கொண்டு வந்ததே சுமந்திரன் தான். ஆகவே எப்படியும் சுமந்திரனின் ஆலோசனை இல்லாமல் இது நடந்திருக்காது என்பது பலரது நம்பிக்கையாக இருக்கின்றது. அது தவிர CVK சிவஞானத்திற்கு அங்கு போய் வருவது என்பது புதிதல்ல. ஒரு காலத்தில் புலிகள் அமைப்பு அவரை விரட்டி கொண்டிருந்த போதெல்லாம் அவர் அங்குதான் போய் தஞ்சம் புகுந்தார் என்கின்ற கருத்தையும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் கூறி வருகின்றார். அப்படி இருக்கின்ற போதுதான் நேற்றைய தினம் அவர் போனால். அதற்கு பிறகாக வெளியில வருகின்ற போது அந்த சிறுத்தை தியேட்டர், அதாவது அவர்களின் கட்சி அலுவலகம் அதில் வைத்து டக்ளஸ் சிவானந்தாவும் அதே போல CVK சிவஞானமும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார்கள். அப்போது CVK சிவஞானம் சொன்னால் நாங்கள் ஆதரவு கேட்டு வந்திருக்கின்றோம் என்று. அதே போல டக்ளஸ் சிவானந்தா சொன்னால் அப்படி கேட்டு இருக்கின்றார்கள், நாங்கள் கட்சி போடு முடிவு எடுக்கின்றோம் என்று. ஆகவே CVK சிவஞானம் அவர்கள் ஒரு குழந்தை பிள்ளை மாதிரி பக்கத்திலே கையை கட்டிக்கொண்டு இருக்கின்றார். இவ்வாறுதான் இன்றைய அரசியல் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி என்கின்ற அந்த கட்சி இதற்கு முதல் ஒரு இயக்கமாக இருந்தது. அப்போது அவர்கள் செய்த அநியாயம் என்பது அளவுக்கு அதிகமானது என்பது தமிழ் மக்களின் கருத்து. இன்று பலர் காணாமல் ஆக்கப்பட்டதற்கும் அவர்கள் தான் காரணம். அது தவிர அவர்கள் ஒரு பத்திரிகையை ஆரம்பத்திலே அடித்து வெளியிடுவார்கள். அந்த பத்திரிகை வாங்காவிட்டால் அடித்து வாங்க சொல்லுவார்கள் மக்களை. அப்படியெல்லாம் வவுனியாதான் நடந்தது. அதை விட பல விடயங்களை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினர் செய்திருந்தார்கள், கடத்தியிருந்தார்கள், கப்பம் கெடுந்தார்கள். பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் அந்த கட்சி மீது முன்வைக்கப்பட்டது. அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் பெருமளவில் முன்வைத்தது தமிழரசு கட்சியினர் தான். ஆக சரி, பொது ஆட்களுக்கு தான் இப்படி நடந்திருக்கிறது, பொதுமக்களுக்கு தான் நடந்திருக்கிறது. எனவே பொதுமக்களை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை, இந்த கொள்கைகள் எல்லாம் அவங்களுக்கு இல்லை, அதனால் போனார்கள் என்று பார்த்தால் அதுக்கு பிறகுதான் இப்போது அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கிறது பழைய தகவல்கள் எல்லாம் மீண்டும். அதாவது மாவை சேனாய் ராஜா மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது, சிவாஜிலிங்கம் தாக்குதலுக்குள்ளானது, ரவிராஜ் தாக்குதலுக்குள்ளானது, அதனை தாண்டி தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் தாக்குதலுக்குள்ளானது. இவ்வாறு பல செய்திகள் வந்து கொண்டது. அது தவிர தமிழரசு கட்சியினரை ஓட ஓட நாரந்தனையில் விரட்டி அடித்த கும்பல் அவர்களும் தற்போது நீதிமன்றத்தால் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான செய்தியையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகவே இவ்வாறு போய்கொண்டிருக்கின்ற நிலையில் தான்
இப்படி போய் வாசலிலே நின்றிருக்கிறார்கள் இவர்கள் என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் தமிழ் தேசிய கட்சிகளா, தமிழ் தேசியவாதிகளா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. இதேவேளை கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு ஆதரவாக வேலை செய்தவர்களை பார்த்து தமிழிசை கட்சி ஆதரவாளர்கள் கூறியது என்ன விடயம் என்று சொன்னால், நீ எல்லாம் தமிழனா, உனக்கெல்லாம் தமிழ் ரத்தமா இருக்கின்றது, நீ எல்லாம் எங்கு போய் பிறந்தார்கள், பிறப்பிடப்பட இருக்கின்றது பல ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு ஆதரவாக வேலை செய்தவர்களை பார்த்து இந்த தமிழிசை கட்சியை சேர்ந்தவர்கள் கூறினார்கள். ஆனால் இன்று என்ன நடக்கின்றது என்று பார்க்கின்ற போது இவர்கள் மூத்தை கொண்டு எங்கே வைத்திருப்பார்கள் என்று தெரியவில்லை. அதே போல இவர்கள் தான் இப்படி இருக்கிறார்களா என்று பார்த்தால், நாங்கள் தான் புனிதர், நாங்கள் தான் மாற்றி, நாங்கள் தான் தமிழ் தேசியவாதிகள், அந்த தலைவர் பிரபாகரனுக்கு பிறகு தமிழ் மக்களுக்கான தலைவர் என்று சொல்லப்பட்ட கஜேந்திரகுமார், அதாவது மக்கள் சொல்லவில்லை, அவர்களது கட்சிக்காரரை சொன்னார், அப்படியாப்பட்ட கஜேந்திரகுமார் அவர் ஏற்கனவே சுரேஷ் பிரேமச்சந்திரன் இருக்கின்ற ஒரு கூட்டணியில் நான் அங்கம் வகிக்க மாட்டேன், ஒரு ஆயுத குழு இருக்கின்ற கூட்டணியில் அங்கம் வகிக்க மாட்டேன், சுரேஷ் பிரேமச்சந்திரனை வெளியேற்றுங்கள், நான் சி வி விக்னேஸ்வரனுடன் இணைகின்றேன் என்று கூறிய அந்த கஜேந்திரகுமார் அவர்கள் தற்பொழுது எங்கு வந்து இணைந்திருக்கின்றார் என்று கேட்டால் அவர்களுடன் தான் இணைந்திருக்கின்றார். அவர்கள் கூட்டணியில் ஏற்கனவே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமாரும் இருக்கின்றார், அவரும் இபிடிபியில் இருந்து விலகி வந்தவர் தான். அதை தவிர அந்த கூட்டணி சார்பாகவும் டாக்டர் வாழ்ந்தாலும் பேசப்படுது. ஆகவே தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, இவ்வாறு எந்த கட்சிகளும் மாறுபாடு இல்லை, அனைவருமே டக்ளஸின் காலில் போய் உள்ள நிலையில் இருக்கின்றார்கள். டக்ளஸ் இவர்களை வைத்து நன்றாக ஒரு அரசியல் நாடகத்தை, ஒரு அரசியல் வியூகத்தை வகுத்துக் கொண்டு போகின்றார் சொல்ல வேண்டும். அதாவது இந்த நிகழ்வை பார்க்கின்ற போது சிவிக்கு சிவஞானம் கூட நேற்று எதிர்பார்த்திருக்க மாட்டார், இப்படி வாசல் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து சொல்ல வேண்டி வரும் என்று. ஆகவே அப்படி ஒரு திட்டமிடலை இபிடிபியினர் செய்திருந்தார்கள் என்பது இதிலே அவர்களது அரசியல் நகர்த்தலைத்தான் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கிறது. இந்த சம்பவம் நடைபெறுகின்ற போது ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்து, இந்தியா தமிழகத்தில் நடந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில், அதாவது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வெற்றி பெற்ற திமுக வெற்றி பெற்ற சட்டமன்ற தேர்தலிலே அந்த தேர்தல் காலங்களுக்கு முன்பாக கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்ற போது தேமுதிக சார்பாக பிரேமலதா அவர்கள் திமுகவின் கட்சி அலுவலகத்துக்கு சென்றிருந்தார். மறுபுறம் அதிமுகவுடன் பேசிக் கொண்டிருந்தார், இன்னொரு பக்கம் திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்காக போயிருந்தார். அப்படி போயின போது திமுகவினர் ஊடகங்களை அழைத்து வந்து இவர் கூட்டணி வைக்க வந்திருக்கின்றார் என்பதுடன் சொல்லி அப்பட்டமாக காட்டி அவரை வேண்டுமென்று, அதாவது தேமுதிகவை கிண்டல் அடிக்க வேண்டும், தேமுதிகவை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்தார்கள். காரணம், விஜயகாந்த் அவர்கள் இருக்கின்ற போது விஜயகாந்த் அவர்கள் திமுகவுடன் கூட்டணிக்கு வருவதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார், அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக அதை செய்திருந்தார்கள். ஆகவே இதனை பார்க்கின்ற போது அந்த விடயம் தான் நினைவுக்கு வந்தது. அப்படியான ஒரு விடயத்தை தான் டாக்டர் சிவானந்தா அவர்கள் நேற்று செய்திருந்தார் என்று கூறலாம். ஆகவே இன்று இவர்களுக்கு மக்களை பற்றி சிந்தனை இல்லை, கொள்கையை பற்றி சிந்தனை இல்லை, அவர்கள் தாக்கப்பட்டால் கூட அவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எங்களுக்கு பதவி தேவை, பணம் தேவை, அதிகாரம் தேவை, இதுதான் எங்களுக்கு யாருமே முக்கியம் இல்லை. இதுதான் இங்க இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகளாக இருக்கட்டும், ஏனைய கட்சிகளாக இருக்கட்டும், இதுதான் நிலைப்பாடு. ஆகவே இவ்வாறு யாருக்கு வேண்டும், நாங்கள் முஸ்லிம்களுக்கும் ஆதரவளிப்போம், இபிடிபிக்கும் ஆதரவளிப்போம், அவர்களும் ஆதரவு கேட்போம், நாங்கள் இன்னும் செய்வோம், இதுதான் எங்கள் நிலைப்பாடு. மக்கள் முட்டாள்கள், எங்களுக்கு தானே வாக்களிக்க வேண்டும், வேறு எங்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் ஒரே நிலைப்பாடாக இருக்கின்றது. அவர்கள் நினைப்பது, அதாவது மக்களை பற்றி நினைப்பது 75% உண்மை. மக்கள் அப்படி திருப்பியும் மீண்டும் அங்குதான் வாக்களிப்பார்கள். ஆகவே தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு கட்சி இங்கு இல்லை என்பது உண்மை. அந்த விரக்தியில் தான் ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்கள். அதே போல உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பாலும் வாக்கு அளித்திருக்கிறார்கள். இதனால் தான் தேசிய மக்கள் சக்தியை மக்கள் ஆதரிக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தி எப்படி வெற்றி பெறுதுன்னா, இந்த கூட்டாளிகள், இந்த கும்பல்கள், இந்த பிராடுகளுக்கு பார்க்க பேசாமல் தேசிய கட்சிக்கு வாக்களித்து விடாமல் தான் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க முடிவெடுத்து வாக்களித்தார்கள். ஆகவே வருமுறை அது மீண்டும் நடக்கும், அப்படித்தான் இவர்கள் வழி போகின்றது. ஆகவே இவர்களை நம்பித்தான் இங்கு அரசியல் இருக்கின்றன்னு சொன்னால் இந்த மக்கள் மண்ணோடு மண்ணாக போக வேண்டியதானே தவிர வேறு எதுவுமே செய்ய முடியாது என்பதை இவர்களது ஒரு செயற்பாடு காட்டுகின்றது. இன்று ஒரு அற்ப பதவி, அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கருத்தின்படி பார்த்தால் ஒரு குப்பை அல்ற பதவிக்கு எவ்வளவு செய்கின்றார்கள். அவர்கள் தான் சொன்னது, நான் சொல்லவில்லை. இந்த குப்பை அல்ற வேலை தான் இந்த பிரதேச சபை, மாநகர சபை, நகர சபைக்கு சொன்னவர்கள் தான் அவர்கள். இந்த குப்பை அல்ற வேலைக்காகவே அவர்கள் கொள்கையை விட்டு சுயநலத்துக்காக போகின்றார்கள் சொன்னால் இவர்கள் அனைவரையும் கூப்பிட்டு ஒரு தீர்வு கொண்டு வேணும் என்று சொல்லுகின்ற போது ஆளுக்கு 5000 தருகின்றேன் போறீங்களான்னு கேட்டால் 5000 வாங்கி கொண்டு எங்களுக்கு தீர்வு நாடு வரக்கூடிய ஆக்கெல்லாம் இவர்கள். ஆகவே அப்படியாப்பட்ட கேவலமான ஒரு அரசியல் தலைமைகளை தான் நாங்கள் இங்கு வைத்திருக்கின்றோம். அந்த கேவலவாதிகள் செய்கின்ற கேவலங்கள் தான் இவையாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு இன்று புனித நீர் தீர்த்தப்பட்டு, அதாவது இவ்வாறு புலட்டை தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் எடுத்தார்களோ, அவர்கள் எப்படி புனிதராக்கினார்களோ அதே போல தற்பொழுது இபிடிபியையும் உள்ளே எடுத்து புனிதராக்க வேண்டியதான் ஆக்கிட்டார்கள். ஆகவே நேற்று முதல் தமிழ் தேசியவாதி டக்ளஸ் சிவானந்தா என்று அவர் அழைக்கப்படுவார். மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.